அன்பின் வணக்கம். தேன்கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம். மொழிபெயர்ப்பு டி.எஸ். சொக்கலிங்கம். போரும் வாழ்வும் பகுதி 1, புத்தகம் 3. சுருக்க உரை ரே விஜயலட்சுமி. அன்பின் வணக்கம். நான் உங்கள் ரே விஜயலட்சுமி. போரும் வாழ்வும் இல்லைன்னா போரும் அமைதியும், வார் அண்ட் பீஸ், லியோ டால்ஸ்டாய் அவர் எழுதின ஒரு மிக முக்கியமான ரஷ்ய நாவல். இதோடைய ஆடியோ நம்ம தினமும் கேட்டுகிட்டே இருக்கிறோம். அதில் மொத்தம் நமக்கு 15 புத்தகங்கள்ன்றதுனால அதில் 2 புத்தகங்கள் முன்னாடியே பேசி அதை ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் கேட்டுட்டீங்க, அதாவது ஆடியோவாக. அதன் பிறகு அதோடைய சுருக்க உரையும் நீங்கள் கேட்டுட்டீங்க, அதாவது சம்மரியும் நீங்கள் கேட்டிருக்கீங்க. இப்போ ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அந்த சம்மரி ஒரு தடவை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 3வது புத்தகம். நேற்றோடு நமக்கு 3வது புத்தகத்தினுடைய 19 அத்தியாயங்களும் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த 19 அத்தியாயங்களை ஒரு சின்னதாக ஒரு சின்ன ஒரு ரிகலெக்ஷன், படங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரெய்லர் போடுற மாதிரி ஒரு ரிகலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இந்த புக்கில் என்ன இருந்ததுன்றது நமக்கு தெளிவாயிடும். இந்த 19 அத்தியாயங்களில் முதல்ல நம்ம மறுபடியும் கொஞ்சம் அந்த முதல் 2 புத்தகங்களை பற்றி பேசணும். முதல் புத்தகம் முழுக்க அந்த 5 குடும்பங்களை பற்றி மட்டுமே பேசிச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். போல்கான்ஸ்கி, அப்புறம் ரஸ்டோவ், குராக்கின், இவங்களெல்லாம் பேசிச்சு இல்லைங்களா? அந்த 5 குடும்பங்களை பற்றி பேசிச்சு. அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவு முறைகள், அங்கே இருக்கக்கூடிய காதல், அங்கே இருக்க பிரச்சனைகள், குடும்பம் அமைப்புகள், அதை பற்றி பார்ட்டிஸ், அதெல்லாம் பேசணும். அதே சமயத்தில் 2வது புத்தகத்துக்கு நம்ம எங்கே வந்தோம்? முழுக்க யுத்த களத்துக்குள்ளே வந்தோம். யுத்த களத்தில் யாரெல்லாம் நம்ம பார்த்தோம்? மெயினாக குட்டுஜோவை பார்த்தோம். முதல் புத்தகத்திலேருந்து வந்த இளவரசர் ஆண்ட்ரூ இருந்தார், நிக்கலஸ் இருந்தார், டோலக்காவ் இருந்தார். இவங்கெல்லாம் அங்கேருந்து தொடர்ந்து வந்திருந்தாங்க. இது நம்ம 2வது புத்தகத்தில் இவங்க படை என்ன செஞ்சிட்ருக்கு, படைக்கு எந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுற படைகளாக இருக்காங்க, கால் செருப்புகள் கூட சரியில்லை, அதை பற்றியெல்லாம் நம்ம 2வது புத்தகத்தில் பார்த்தோம். குட்டுஜோ எவ்வளோ முக்கியமான ஒரு சேனாதிபதி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் 2வது புத்தகம். இப்போ 3வது புத்தகம். இந்த முதல் 2 புத்தகத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் முக்கியமான சில கதாபாத்திரங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்க. அதில் பியர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் ரொம்ப கீழே இருந்து அவங்க அப்பா இறந்த உடனே என்ன ஆகிறாருன்னா, இம்மீடியட்டாக அவர் என்னவாகிறாரு, கோமகன் ஆயிட்டார். அப்போது நம்ம ஏற்கனவே சொன்னோம் வசைலி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது முதல் புத்தகத்தின் முதல் அத்தியாயத்திலேயே இளவரசர் வசைலி வந்திருப்பார். அவருக்கு 3 பிள்ளைங்க, அனட்டோல், ஹெலன், அதுக்கப்புறம் கடைசியாக ஹிப்பாலைட், ஹெலன், கடைசி அனட்டோலா. இல்லை, ஃபஸ்ட்டு அனட்டோல், அப்புறம் ஹெலன், அப்புறம் 3வது தான் ஹிப்பாலைட், தம்பி. ஸோ இந்த ஹெலனை தான் நம்ம என்ன பண்ணுவோம், இளவரசர் ஆண்ட்ரூவோட தங்கச்சி மேரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க கதையில். ஸோ அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதை வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேரக்டர்ஸை நம்ம பார்த்துருப்போம். இப்போது இறந்து போயிட்டார் அப்பா, அதனால பியர் இப்போ பெரிய ஆள் ஆகிட்டார். இப்போ வசைலிக்கு ஒரே நோக்கம் என்ன? அவரோட கேரக்டர் நம்ம முன்னாடி இருந்தே படிச்சிருக்கோம். அவர் மிக கவனமான இந்த என்ன சொல்கிறது, அபகரிக்கிறதுல, தன்னுடைய பேரை நிலைநாட்டுறதுல, பணம் அப்படின்னா கொஞ்சம் பயங்கரமாக இறங்கி அதுக்காக என்ன வேணால் செய்யக்கூடிய ஆள்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மகளான 2வது மகள், அதாவது 3 பசங்களை 2வது பிறந்தது மகள் ஹெலன். அந்த ஹெலனுக்கு எப்படியாவது இந்த பியரை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணுறாரு. அதுக்காக ஏதேதோ தகுடுதத்த வேலையெல்லாம் பார்க்குறாரு. பியருக்கு நடக்கிறதெல்லாம் டவுட்டாக இருந்தாலும் ஒரு பெண்ணினுடைய அருகாமே ஒரு ஆணின் மனதை மாற்றும் இல்லையா? அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மயக்கப்படுறார், கிட்டத்தட்ட அப்படி தான் நம்ம சொல்லணும். அந்த மாதிரி கதை ஆரம்பிக்குது. இதே சமயத்தில் இவங்க 2 பேரும் சேர்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், கல்யாணமும் பண்ணி வச்சிடுறாரு. பியருக்கு அது சரியாக தப்பானே தெரிஞ்சுக்காமல் கல்யாணமே முடிஞ்சும் போயிடுது. இன்னொரு பக்கத்தில் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல, அந்த பால்டு ஹில்ஸில் இருக்கக்கூடிய, அதாவது இளவரசர் ஆண்ட்ரூவோட தங்கச்சி மேரி, அவளுக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் முதல்ல பேசணும்ல அனட்டோலை. இந்த அனட்டோலை கூட்டிக்கிட்டு இந்த பால்டு ஹில்ஸ்க்கு போகிறாரு இளவரசர் வசைலி. அங்கே யார் இருக்கான்னா நிக்கலஸ் தான் இருப்பார். உங்களுக்கு நல்லா ஞாபகம், நிக்கலஸ் போல்கான்ஸ்கி தான் அப்பா, அவரோட பையன்தான் ஆண்ட்ரூ, அவரோட தங்கச்சி தான் யார், நம்மளோட மேரி, அவரோட மனைவி தான் லிசா. அங்கே ஒரு வேலை பொண்ணு, அதாவது கொஞ்சம் தூரத்து சொந்த மாதிரி சில இருப்பாங்கள்ல, அரண்மனைகளில் சில பேர் விட்டு போயிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பௌரியன்னு ஒரு பொண்ணு இருக்கான்னு பார்த்துருக்கோம். இந்த இடத்துக்கு அனட்டோல் வராங்க. ஸோ இப்போ அனட்டோலுக்கும் மேரிக்கும் திருமண பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் வசைலி பிளான் பண்ணி, ஏன்னா அவங்க ரொம்ப பெரிய பணக்காரவங்க, இவன் இன்னும் பெருசாக இல்லை, ஸோ அங்கே கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இவன் உருப்பட்டுருவான், பணங்கணம் கைக்கு வந்துடும், இதை பிளான் பண்ணி வருவார். ஆனால் நிக்கலஸுக்கு மேரி மேலே ஒரு பக்கம் பாசம் இருக்குது இல்லைன்றதை தாண்டி மேரி இல்லாமல் அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது.
தன்னுடைய மகள் இல்லாமல் அடுத்து தன்னுடைய செயல்பாடுகள் என்னன்னே யோசிக்க முடியாத அளவுக்கு அது அன்பா பிணைப்பா என்ன தெரியாத அளவுக்கு ஒரு பெரும் ஒரு பந்தமாக தன்னோட மகளோட இணைக்கப்பட்டிருப்பார். இப்போ வர்றவன் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும்னு அவரால் அதை, ஆனால் ஒரு பக்கம் பொண்ணு கல்யாணம் ஆகணும் தான், ஆனால் அவள் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு கேரக்டராக நிக்கலஸை வந்து ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்கார் லியோ டால்ஸ்டாய். இப்போ இங்கே வந்ததுக்கு பிறகு அனட்டோலும் இவளுக்கும் பிடிச்சி போயிடுது மேரிக்கும். முதல்ல கல்யாணத்தில் விருப்பமே இல்லாமல் இருக்கா, பிறகு சரி இவர் தான் நம்மளோட லைஃப்னு நினைக்கும் போது அனட்டோலுக்கும் அந்த சின்ன பொண்ணு பௌரியனுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பார்த்துட்றான். பார்த்ததுக்கப்புறம் அப்போ கூட அவள் தப்பாக எடுத்தாளான்றது அடுத்து அவள் என்னன்னா, பௌரியன் விரும்புகிறா அவளுக்கே சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுப்பா. அப்பா வந்து கேட்கும்போது எல்லாரும் முன்னாடி வச்சு சபையில் எனக்கு விருப்பம் இல்லை இந்த திருமணத்தில் அப்படின்னு சொல்லிடுறார். இதுதான் முதல் 5 அத்தியாயம். அதுக்கடுத்து எங்கே போகிறோன்னா, இந்த 5 அத்தியாயம் இப்படி குடும்ப கதைகளாக பார்த்துட்டு இருந்தோமா, அப்படியே ஷிஃப்ட் ஆகி யுத்த களத்துக்குள்ளே நுழையிறோம். நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச நிக்கலஸ் ரஸ்டோவ், அதாவது நிக்கலஸ் 2 நிக்கலஸ் இருக்காங்க, நீங்கள் குழம்பிடக்கூடாது. இளவரசர் ஆண்ட்ரூவோட அப்பா நிக்கலஸ் போல்கான்ஸ்கி, அவர் வேற. இந்த இடத்துல ரஸ்டோவ் யாருன்னா, நம்ம வந்து பேர் வைக்கிற ஃபங்க்ஷனில் வந்து 2 பசங்க 2 பொண்ணுங்க விரும்புனாங்க, அங்கே நிக்கலஸ் இருந்தார் இல்லைங்களா, நிக்கலஸ் போரிஸ் 2 பேர் இருந்தாங்கல்ல, அந்த நிக்கலஸ் ரஸ்டோவ் தான் இப்போ போர்க்களத்தில் இருக்கிறாரு. அங்கே தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவருக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் இது பண்ணி அவர் ஒரு லெட்டர் எழுதுறாரு இந்த மாதிரி வீட்டுக்கு. அந்த லெட்டர் வீட்டுக்கு வந்தோன்னா படித்து அவங்களுக்கு ஒரு பக்கம் பயங்கர பெருமை. ஏன்னா அவருக்கு போன புத்தகத்தில் பார்த்தோம் அவருக்கு அடிபட்டிருந்தது, உடல்நலம் வந்து பாதிக்கப்பட்டது. உடல்நலம்னா போர்க்களத்தில் அடிபட்டதுனால. ஸோ இதெல்லாம் கேட்டு அவங்களுக்கு ரொம்ப பெருமை. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 6000 ரூபிள்களை அனுப்புகிறாங்க. ஆனால் அதை எப்படி அனுப்புறதுன்னு யோசிக்கும் போது, நம்ம முதல்ல வந்தாங்க பாருங்கள் நம்ம போல்கான்ஸ்கியா, அவங்க மறுபடியும் வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய மகன் கூட அவங்க தொடர்புலேயே இருக்கிறாங்க. ஏன்னா அவரும் வந்து போரிஸும் போர்க்களத்தில் தான் இருக்கார். அவர் மூலமாக நம்ம அதை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஸ்டோவுக்கு பெரிய ஒரு தொகையை இவங்க அனுப்புகிறாங்க. இப்போ இது வரைக்கும் இங்கேருந்து போர்க்களத்தோடு கனெக்ட் பண்ணிட்டாங்க இந்த அத்தியாயத்தில். அடுத்த அத்தியாயம் நேரடியாக போர்க்களத்துக்குள்ளே போயிடுறாங்க. அங்கே குட்டுஜோ படை அப்படின்னு நம்மளுக்கு தெரியும்ல, சேனாதிபதி, அவரோட படை வந்து ஆல்முச் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. ஒரு முக்கியமான ஒரு இடத்துல அவர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து ரஷ்ய சக்கரவர்த்தி அப்புறம் நம்மளோட ஆஸ்திரிய சக்கரவர்த்தி 2 பேருமே வராங்க. சக்கரவர்த்தியை பார்த்தோன்னா அப்படியே மக்களுக்கு தெரியும்ல, நம்ம பாகுபலி பார்ப்போமே அந்த மாதிரி சக்கரவர்த்தியை பார்த்தோன்னு ஒரு உணர்ச்சி பொங்கி அதுதானே இருக்கும். அப்படி தானே அவங்களே வந்துட்டு இன்றைக்கி நம்ம போகிற ஜெயிச்சிடுறோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்க உணர்ச்சி பொங்க இருப்பாங்க. அங்கே வந்து என்ன பண்ணுறாருன்னா, நிக்கலஸ்க்கு வந்து தெரிய வருது இந்த மாதிரி போரிஸ் கிட்ட இருக்குது. போரிஸ் உடனே வந்து நிக்கலஸ்க்கு தகவல் அனுப்பிச்சிடுறார். ஒவ்வொருத்தரும் ஒரு பகுதியில் இருப்பாங்க, சும்மா பக்கத்தில் நடந்து போகிற தூரமாலாம் இருக்காது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் நிக்கலஸ்க்கு தகவல் தெரிஞ்சவொன்னே சரி போரிஸ்ட்டை போய் பணம் வாங்கலான்னு வரும்பொழுது நிக்கலஸும் போரிஸும் சேர்ந்து இருக்கும் பொழுது இளவரசர் ஆண்ட்ரூவையும் சந்திக்கிறாங்க. இவங்களெல்லாம் நம்ம நிக்கலஸையும் போரிஸையும் ஒன்றா பார்த்துருக்கோம், ஆண்ட்ரூவை வேறு இடத்துல பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி கதைகளில். இப்போ இவங்க 3 பேரையும் ஒரு இடத்துல நம்ம பார்க்குறோம். இப்போ சக்கரவர்த்தி வராரு, எல்லாம் போகுது நடக்குது, போருக்காக ஆயத்தமாகறாங்க. இப்போ வந்து இவருக்கு என்ன அப்படின்னா, ஒரு லெட்ரு ஒன்று வந்திருக்கும். அந்த லெட்டரை வச்சு ஒரு உதவியாளராக போகலாம் அப்படின்னு ஒரு ஆசை யாருக்கு, நிக்கலஸ்க்கு இருக்கும். ஆனால் எனக்கு வந்து இந்த சிபாரிசு கடிதத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி இருப்பார். இப்போ இவருக்கு என்ன அப்படின்னா, போரிஸ்க்கு அந்த சிபாரிசு கடிதத்தை சரியாக பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். இப்போ இந்த ஆல்முஜ் இடத்துக்கு அப்புறமா விஷாவ் அப்படின்ற இடத்துல வந்து சக்கரவர்த்தி தங்கியிருக்கார். ஒரு நாள் வந்துட்டு போனார் இல்லையா, அதுக்கப்புறம் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னு ஒரு வதந்தி வருது. இப்போ அங்கங்கே வந்து படைப்பாளர் என்ன பண்ணுறாரு, வதந்தின்ற பேரில் சில விஷயங்களை சொல்கிறார். இதில் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஒரு சக்கரவர்த்தி அவர் வந்தால் அப்படி ஊரே கொந்தளிக்கிற ஒருத்தருக்கு எப்படி உடம்பு சரியில்லாமல் போகும். அந்த வதந்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கல்ல, அதாவது படையினர்லாம், அதை பார்த்து உடம்பு சரியில்லாமல் போச்சுன்றப்போ இவர் அலெக்சாண்டரை என்னன்னு சொல்ல வர்றாரு, ஜார் சக்கரவர்த்தியை வந்து பாராட்டுறாரா இல்லை வந்து தாக்குறாரானே நம்மளால் வந்து அந்த இடத்துல என்னால் புரிஞ்சுக்க முடியல. மக்களை பார்த்ததனால் படையினரை பார்த்ததனால் வந்து ஒரு சக்கரவர்த்தி உடல்நலம் சரியில்லாமல் போகிறார்ன்றது. ஆனால் ரொம்ப கவனமாக அந்த இடத்துல அதை வதந்தி அப்படின்னு சொல்லி அதிலிருந்து வெளில வந்துடுறாரு படைப்பாளர். எழுத்தாளர் அங்கங்கே நிறைய வேலைகளை பார்த்துருக்காரு. லியோ டால்ஸ்டாய் வந்து அதாவது கதாபாத்திரங்களுடைய மனநிலை ஒரு பக்கம் இருக்கட்டும், கதை நகர்வு ஒரு பக்கம் இருக்கட்டும், இருக்கும் சூழல் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஓமைகள் அப்படிங்கிற பேரில் ஒரு பக்கம் எழுத்து சிறப்பாக இருக்கிறது இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டி கதைக்குள்ளே எழுத்தாளரே நுழைஞ்சு அப்பப்போ வேலை பார்க்குறார். அது வந்து இந்த நாவலில் ரொம்ப முக்கியமாக நம்ம இந்த வதந்தி பரவுகிறது அப்படிங்கிறது யாருமே அங்கே பேசலை.
அவங்க எந்த கேரக்டரும் பேசலை. வதந்தி பரவுகிறதுன்னு சொன்னால் அப்போ யார் இதை சொல்கிறா? எழுத்தாளர் தான் சொல்கிறார். இதெல்லாம் ரொம்ப நுவான்சஸாக இந்த நாவலில் வந்து நம்ம வந்து படிக்க வேண்டிய இடங்களாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ 2 பக்கமும் படை நிற்கிது. இவங்க ருஷ்ய படை நிற்கிது, அந்த பக்கம் ஃப்ரெஞ்சு படை வந்துருச்சு. ஆஸ்திரிய படை தான் இப்போ நேசப்படையாக இருக்குது ருஷ்யாவுக்கு. இப்போ ஆஸ்திரிய படையோடைய சேனாதிபதி அல்லது ஜெனரல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வேறாதார், அவர் என்ன சொல்கிறாருன்னா, பயங்கரமாக படை வந்துருச்சு, கிட்ட வந்துருச்சு, இறங்குறோம், அடிக்கிறோம், தூள் பண்ணுறோன்ற ரேஞ்சுக்கு இவர் பேசுகிறார். இந்த பக்கம் ருஷ்ய ஜெனரல் என்ன சொல்கிறாரு, பாக்ரேஷன், அவர் வந்து யுத்த கவுன்சிலுக்கே வரல, இதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது, அவங்க ஏன்னா பக்கத்துலேயே இல்லை, அவங்க ரொம்ப தூரத்தில் இருக்காங்க, தேவையில்லாத பேச்சுவார்த்தை அப்படின்னு வரவே இல்லை. குட்டுஜோ வந்து காலையில் எப்படி இருந்தாலும் போர் களத்துக்கு போயாகணும், நடக்கிறது அவருக்கு வேறு ஒரு ஐடியாலஜி. அவர் வந்து வேறாதார் சொல்கிறத ஒத்துக்கிறாரா இல்லை வந்து பாக்ரேஷன் சொல்கிறத ஒத்துக்கிறாரான்றதையே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த இடத்த எழுத்தாளர் அழகாக ஒன்று செய்வார், அவருக்கு போரை பற்றிய நம்பிக்கை இல்லை. அதாவது போரை பற்றியன்னு சொல்ல மாட்டார், நடக்க போகும் யுத்தத்தில் வெற்றி பெறுவதை போன்ற நம்பிக்கை அவருக்கு இல்லை. அதை அப்படி சுற்றி சுற்றி வளைச்சி ரொம்ப நிதானமாக நேரடியாக பொட்டலடிச்ச மாதிரி சொல்லியிருக்க மாட்டார். இதுதான் இதில் இருக்க நோக்கம். குட்டுஜோவுக்கு வந்து நம்ம பட போகிற லட்சணத்தை பார்க்கும்போதும் அவங்க வர்ற அந்த லட்சணத்தை பார்க்கும்போதும் இந்த 2 லட்சணமும் பொருந்தி போகிற மாதிரி தெரியல, ஏதோ தப்பு நடக்குதுன்ற ஒரு 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 ஃபீல், ஒரு ஒரு ஹஞ்ச் அதில் அவர் இருக்கார். இப்போ ஃப்ரெஞ்சு படம் இந்த பக்கம் இருந்து முன்னேறிட்டு இருக்கு. படம் பின்வாங்குதுன்னு திடீர்னு ஒரு வதந்தி வரும், அப்புறம் படம் முன்னேறுதுன்னு ஒரு வதந்தி வரும். இவங்களுக்கு அது எதுவுமே தெரியாமல் இருப்பாங்க. இதுக்கு நடுவில் இந்த நிக்கலஸ், இந்த ஆண்ட்ரூ, இவங்களுடைய மனோராஜ்யங்கள் நிறையா போகும், மனக்கோட்டைகள். ஒரு போர்க்களத்தில் இருக்கக்கூடிய போர் வீரன் வந்து நம்ம இந்த இடத்துல இறந்து போயிட்டா எப்படி இருக்கும், நம்ம இங்கே அடிபட்டா எப்படி இருக்கும், நம்மளை வந்து சக்கரவர்த்தி நேராக பேசினா எப்படி இருக்கும்னு நிறைய மனக்கோட்டைகள் கட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக எல்லா மனுஷங்களுக்குமே ஒரு இடத்துல இருக்கும்போது கற்பனைகள் வந்து ஒன்றும் வேலை இல்லைனாக நம்மளோட கற்பனை குதிரை அது பாட்டுக்கு பறக்கும். அப்போ இவங்களுக்கு வந்து போர்க்களத்தில் காத்திருப்பது தான் வேலை என்பது அப்படின்னு வச்சுக்கும் பொழுது அவங்களுடைய கற்பனை வந்து பயங்கரமாக இருக்குது. அதில் முக்கியமாக அந்த நிக்கலஸோட கற்பனையும் சரி, ஆண்ட்ரூவோட கற்பனையும் சரி படிக்கும் பொழுது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ 2 படையும் எதிரெதிராக நிற்கிது, கடுமையான மூடு பனி. இவங்களை பொறுத்த மட்டும் அவங்க எங்கேயோ தூரமாக இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க, யார், ரஷ்ய படை. ஆனால் மேலே நெப்போலியன் நின்று இது மொத்தத்தையும் கேல்குலேட் பண்ணிட்டுருக்காருன்னு இந்த புத்தகத்தில் தான் நெப்போலியன் இறங்கி வரார். நெப்போலியன் ஒரு கேரக்டர், போனபார்ட் நெப்போலியன். ரொம்ப சாதாரணமாக, அப்படிலாம் பெருசாக பில்டப்லாம் இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக அறிமுகப்படுத்திடுவாங்க. இப்போ இந்த ரெண்டு பேரும் போர்க்களத்தில் இருக்கும்போது பாக்ரேஷனுக்கு ஏற்கனவே இந்த போரில் பெருசாக சண்டை போடுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைல்ல. அவர் என்ன பண்ணுறாரு, நிக்கலஸை கூப்பிட்டு சக்கரவர்த்திகிட்ட போய் இந்த படைப்பிரிவு கிளம்பி வரணுமா இல்லையான்னு கேட்டுவார் அப்படின்னு அனுப்பிச்சி விட்றார். அவருக்கு தெரியும் இந்த கூட்டத்தெல்லாம் தாண்டி சக்கரவர்த்தியை பார்த்து கேட்டு வர்றதுன்றது திரும்பியெல்லாம் வரமாட்டான், அது வரைக்கும் நம்ம இங்கேயே உட்காந்துக்கலான்னு. சக்கரவர்த்தியை பாருன்னு சொல்ல மாட்டார், அவர் சேனாதிபதியை பாருன்னு சொல்லுவார். ஒன்று இவர் கேட்பார் நிக்கலஸ், ஒருவேளை நான் சக்கரவர்த்தியை பார்த்தா சொல்லிடவான்னு. தாராளமாக சொல்லு அப்படின்னு அவர் கிளம்பி வர்றார். ஏன்னா நிக்கலஸுக்கு சக்கரவர்த்தி மேலே ஒரு பெரும் பிரேமை, அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, பயங்கரமான ஒரு பிரியம், ஒரு மரியாதை. அது எப்படி சொல்கிறது, ஒரு குருவை பார்த்தா எப்படி இருக்கும், ஒரு கடவுளை பார்த்தா மனுஷனா எப்படி இருக்கும், அந்தளவுக்கு அவர் வந்து ஒரு பிரம்மையிலே இருக்கிறார் அவர். அப்படிப்பட்ட சக்கரவர்த்தி நம்ம சந்திக்கலான்னு வரப்போது நடுவில் போரிஸை பார்க்குறாரு, இந்த யுத்த களங்கள் இருக்குது, இதெல்லாம் தாண்டி கிண்டி வராரு, எல்லாம் நடக்குது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக போரில் ரஷ்ய படை தோத்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா உள்ளே தான் அவங்க இருந்திருக்கிறாங்கன்றதை ரஷ்ய படை முதல்லையே கணிக்கலை. ஸோ 2ல் இந்த பக்கம் நெப்போலியன் படையினுடைய, ஃப்ரெஞ்சு படையினுடைய கை கொஞ்சம் கொஞ்சமாக ஓங்குது. ஒரு இடத்துல ஆகஸ்ட் அப்படின்ற ஒரு அணை கிட்ட ஒரு பெரிய கைகலப்பு, 2ம் சந்திக்கிறாங்க. 2 படைகளும் பயங்கர குண்டு மழையில் கொஞ்சம் கொஞ்சமாக படைகள் பின்வாங்க ஆரம்பிக்குது. குட்டுஜோ எவ்வளோ சொல்கிறாரு முன்னேறி போங்கன்னு, யாரும் முன்னேறி போகிற மாதிரி இல்லை. ஏன்னா போர்க்களத்தில் ஒரு தளபதியோட பேச்சை கேட்கலை அப்படின்னா அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அவங்க என்னென்னா பயந்துட்டாங்க, பின்னோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சமயத்தில் இந்த நம்ம நிக்கலஸ் இந்த புத்தகத்திலே ஒரு இடம் எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, ஆச்சரியமாக விசித்திரமாக எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இவ்வளவு ஒரு பயபக்தியோட சக்கரவர்த்தி மேலே இருக்கக்கூடிய நிக்கலஸ் குதிரையில் போயிட்டுருப்பாரு. அப்போது தனியாக ஒரு இடத்துல ஒரு மனுஷன் வந்து ஒரு குதிரையோட ஒரு சின்ன பள்ளத்தை தாண்ட முடியாமல் நின்றுட்டு இருப்பான். இவருக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது சக்கரவர்த்தியோன்னு சந்தேகத்தில் வரும். கிட்ட போய் பார்த்தா சக்கரவர்த்தி தான். இவர் வேகமாக போய் அந்த
இவரோட குதிரையில் போய் நிக்கலஸோட குதிரையில் போய் அப்படி தாண்டி போய் நின்று திரும்பி பார்ப்பார். அப்போயா சக்கரவர்த்தி தாண்டிடுவாரான்னு அவர் அப்படியே நிற்பார் பயந்து போய். நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, உண்மையாகவே இவர் ஜார் சக்கரவர்த்தி என்ன சொல்ல வர்றாரு அலெக்சாண்டர்னே எனக்கு புரியல. அதுக்கப்புறம் நிக்கலஸ் வந்து இப்போ போய் பேசினா அவர் அவமானப்பட்டுருவாரோ அப்படின்னு பயந்து அவர் பேசாமே போயிடுவார். இந்த வாய்ப்பை கிடைச்சும் நம்ம பயன்படுத்திக்கலையோன்னு அதுக்கப்புறம் ரொம்ப வருத்தப்படுவார். ஸோ இதெல்லாம் இந்த கதைக்குள்ளே ஒரு கொஞ்சம் இது என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் சிந்திக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு பின்னாடி இதன் பிறகு நம்ம வந்து சக்கரவர்த்தியை பற்றி படிக்கும்போது நமக்கு தெளிவாக ஏதாவது தகவல்கள் கிடைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ 2 பக்கமும் வந்தாச்சு. இந்த ஆகஸ்ட் அணை மேலே குண்டு விழுது. நெப்போலியன் படை வெற்றி பெற்றாச்சு. ருஷ்ய வீரர்கள் நிறைய பேர் அடிபட்டாங்க, நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லை, நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க, நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. படை பின்வாங்கிருச்சு, இந்த படை முன்னேறிடுச்சு. இப்போ வந்து நெப்போலியன் அடிப்பட்ட இடத்துல பார்க்கும் பொழுது இந்த ஆகஸ்ட் அணை மேலே குண்டு மழை பொழிந்த இடத்துல நிறைய பேர் ஓடி போய் பனிக்கட்டியில் ஏறுறேன்னு சொல்லி தண்ணியில் விழுந்திருப்பாங்க. அங்கே நிறைய உயிரிழப்புகள் இருக்கும். அந்த இடத்துல அடிபட்ட மனிதர்களில், அடிபட்ட படை வீரர்களில் ஒருவராக இளவரசர் ஆண்ட்ரூவை காட்டுவாங்க. ஸோ இவர் வந்து எல்லாரையும் இவர் வைத்தியர்கிட்ட லாரின்னு ஒரு வைத்தியர் இருப்பார் நெப்போலியனுக்கு. அவர் வச்சு இவங்களெல்லாம் காப்பாற்று அப்படின்னு சொல்லும் பொழுது கடைசியாக இவங்களெல்லாம் காப்பாற்ற முடியாது அப்படின்னு லாரி கைவிடக்கூடிய ரஷ்ய வீரர்களில் ஒருவராக இளவரசர் ஆண்ட்ரூ இருக்கிறார். அப்போ அந்த ஊர்க்காரங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நெப்போலியன் படை, பிரெஞ்சு படை அங்கிருந்து கிளம்புது. இதுதான் இந்த 3வது புத்தகத்தில் இருக்கக்கூடிய 19 அத்தியாயங்களினுடைய சுருக்கம். இப்போ இதுவும் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அடுத்தடுத்து தொடர்ந்து பண்ணலாம். இதற்கிடையில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நம்ம வழக்கம் போல் நீங்கள் கமெண்ட்லேயும் கேட்கலாம், குழுவில் இருக்கும் குழுவிலையும் கேட்கலாம். பதில்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்லப்படும். தொடர்ந்து கேளுங்க. நம்ம இன்னும் கிட்டத்தட்ட வந்துட்டோம். 15 புத்தகத்தில் 3வது புத்தகம் வந்துட்டோம். நீ 12 புத்தகம்தான், அதையும் இதே போல் கடந்துருவோம். தொடர்ந்து கேளுங்கள். எல்லாருக்கும் அன்பின் நன்றிகள்.